கிலோ ஆட்டுக்கறி எடுத்தாச்சு. ஆட்டுக்கறி நல்லா 2 தடவை கழுவியாச்சு. கழுவி இந்த வச்சுருக்கேன் பாருங்கள். அது ஃபஸ்ட்டு இப்போ வேக வைக்க போகிறோம். அதுக்கே ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா இருக்கு பாருங்கள். பூண்டு, சாம்பார் வெங்காயம், இஞ்சி, இது பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு 5 ரூபா இஞ்சி, ஒரு 10 பூண்டு, ஒரு 20 சாம்பார் வெங்காயம். இது 1/4 கிலோவுக்கு. ப்ளஸ் 3 தக்காளி. நான் அலசலை, இதை அலசி 2ஆக நறுக்கிக்கிறணும். இதோடு சேர்த்து சீரகம், அதாவது பூண்டு, இஞ்சி, சாம்பார் வெங்காயம், சீரகம், இதெல்லாம் ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு இதில் பொட்டியாச்சு எல்லாத்தையும். இதோட ஜீரகம் மட்டும் போட்டுருங்க. இவ்வளோதான் போடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன பண்ணுறது பாருங்கள். எப்படி அரைச்சிட்டு வந்தாச்சுன்ட்டு நீ என்னென்ன ஆட் பண்ணணும் வேக வைக்கிறதுக்கு. ஆட்டுக்கறி வேக வைக்கிறது. இந்த பாருங்கள், கறியை போட்டாச்சு. அந்த 3 தக்காளியை 2ஆக நறுக்கி அதையும் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இதில் ஊற்றியாச்சு. இது பாருங்கள், ஆட்டுக்கறி, 3 தக்காளியை 2ஆக கட் பண்ணது, இஞ்சி பூண்டு, சாம்பார் வெங்காயம், சீரகம் அரைச்சி ஊற்றுனது. இது எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இது வேக வச்சு இறக்குறோம் பார்த்தீங்களா. வேக வச்சு இறக்கும்போது தண்ணி இருக்கும் பாருங்கள். அது நம்ம குடித்தோன்னா நமக்கு அது இந்த ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, சளி பிடிச்சிருக்குலாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ரொம்ப நல்லது. இது பாருங்கள், இவ்வளோண்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு இப்போ போடுறோம் பாருங்கள். இப்போ போட்டுட்டு நம்ம இந்த வேக வச்சு தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கிறோம் பார்த்திங்களா, அப்போ உப்பு போட தேவையில்லை. கொஞ்சமாக இத்தினூண்டு போட்டால் போதும், ரொம்ப போட தேவையில்லை. அதனால தான் உப்பு நான் போட்டுட்டேன் இப்போயே. ஓகேவா. இதில் தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கணும். அவ்வளோதான். மஞ்சத்தூள் போட்டேன். மஞ்சத்தூள் போட்டு இந்த இதில் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஊற்றி கழுவிட்டு அந்த தண்ணியை தான் இதில் ஊற்ற போகிறோம். கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றி தான் இதில் வேக வைக்க போகிறோம். இந்த பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி இப்போ அப்படியே வேக வைக்க போகிறோம். 4 விசில் வைக்கலாம், இல்லை 5 விசில் வைக்கலாம். ஆட்டுக்கறினால கொஞ்சம் நல்லா வேகும் 5 விசில் வச்சா. நான் எப்போயுமே 5 விசில் தான் வைப்பேன். இது 1/4 கிலோவுக்கு சொல்கிறேன். வேக வச்சோம் பார்த்தீங்களா, பாருங்கள். இது சூப்பு எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை தான் நம்ம சூப்பு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆட்டுக்கறி வேக வச்ச சூப்பு பாருங்கள். இருக்கணும்னா இந்த சூப்பை குடிக்கலாம். சளி இதுக்கெல்லாம் இது நல்லா கறியை குழம்பு வச்சுட்டு இந்த சூப்பு பாருங்கள். இதையுமே குழம்பாவே ஊற்றி சாப்பிட்லாம். இந்த உடம்பு முடியாமல் இந்த ஃபீவர் வந்தவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, சளி இதெல்லாம், இதை அப்படியே சாப்பாட்டிலே ஊற்றி சாப்பிடுவாங்க எங்கள் ஊரில். நம்ம தான் அதுக்கப்புறம் மசாலா எண்ணெய்லாம் ஊற்றி இது பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இது என் பசங்களுக்காக கொடுக்குறேன். இது அப்படியே பாருங்கள், வெறும் கறி ஆயிடுச்சா. அந்த சூப்பு தான் எடுத்துட்டோம் பாருங்கள். இது ஃபீவரு ஜுரமும் ஒன்று தான். சளி, நெஞ்சு சளி பிடிச்சிருக்கு, ஃபீவர், வாய் கசக்குதுன்றவங்க இதை அப்படியே சாப்பிட்லாம். இது எவ்வளோ ஸ்ட்ரென்த்து தெரியுமா. கிராமத்தில் இதாக கொடுப்பாங்க. உடம்பு முடியாமல் சரியானவங்களுக்கு, குழந்த பிறந்தவங்களுக்கு இதை அப்படியே சாப்பாட்டிலே ஊற்றி சாப்பிட்லாங்க. இது அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க உடம்புக்கு. ஆட்டுக்கறியோட சூப்பு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. இதில் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சாம்பார் வெங்காயம் எல்லாம் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் பாருங்கள் வேக வைக்கிறதுக்கு. அப்படி வேக வச்சது தான் இதில் பாருங்கள். இதை அப்படியே குடிக்கலாம். உப்பு எல்லாமே இருக்குது இதில். இதை வச்சு இந்த வெறும் தண்ணி இல்லாமல் தானே இருக்குது. இந்த கறியை வச்சு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். வாங்க குழம்பு எப்படி வைக்கிறது. செம்மையாக இருக்குது. நான் வீட்டில் அரைச்ச கலந்த மிளகாத்தூள் தான் போட போகிறேன். கரண்டி எடுத்துடலாம். சும்மா ஒரு 3 ஸ்பூன் போடுவோம்.
2 போட்டால் போதும். நான் குழம்பு கொஞ்சம் கூட வேணும். நைட்டுக்கு ஏதாவது சப்பாத்தி செஞ்சுக்கலாம் தான் 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். 1/4 கிலோக்குள்ள 2 ஸ்பூன் போதும். உங்களுக்கு கலந்த மிளகாத்தூள் இல்லைன்னா கடையில் வாங்கின சக்தி மசாலா மட்டன் பொடி இருந்தால் அது போடலாம். ஆச்சி மசாலா மட்டன் பொடி இருந்தால் போடலாம். இது வந்து மட்டன் குழம்புக்கு தான். நான் கலந்த மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். மட்டன் குழம்புக்கு வந்து வேக வச்சு சூப் எடுத்து தனியாக வச்சாச்சு. கறி தனியாக இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், கறி வந்து இப்படி தனியாக இருக்குது. வெறும் 1/4 கிலோ தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய், ஒரே ஒரு பத்தை தேங்காய், 4 முந்திரி பருப்பு. இது வந்து அரைச்சி வச்சுக்கிறணும். இது வந்து தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா. இந்த இருக்குது 2 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, சாம்பார் வெங்காயம் கொஞ்சோன்னு, கருவேப்பிலை. அதுக்கப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு. இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்காக. இதெல்லாம் ரெண்டும் தாளிக்கிறதுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்து குழம்புல எப்படி ஊற்றி தாளிக்கலாம்னு சொல்கிறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கலந்த மிளகாய்த்தூள் ஊற்றி குழம்பு கலந்த மிளகாய்த்தூள் வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து இது அனுப்புகிறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன். நாங்கள் விற்கிறோம். உங்களுக்கு வேணுன்றது நாங்கள் உங்களால் செய்ய முடியலைன்னா நான் வந்து இதை பண்ணுறேன். இந்த இது ஊற்றியாச்சு, தேங்காய் அரைச்சதும் ஊற்றியாச்சு. ரெண்டையும் கலந்துட்டு தாளித்து குழம்பு வைக்க போகிறோம். ஆல்ரெடி கொதிக்கும் போதே நம்ம உப்பு போட்டுட்டோம். அதனால் இப்போ உப்பு போட வேண்டாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் குழம்பு வச்சுக்கலாம், கொஞ்சமாகவும் குழம்பு வச்சுக்கலாம். அது உங்களோட பிரியம்தான். வச்சுருக்காங்க. இது 1/4 கிலோ கறிக்கு நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். மீதி இருந்தால் எனக்கு ஒரு ஆளுக்கு தான், அதனால் வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சாச்சு. தண்ணியாக இருக்குது. சட்டி காயிட்டு, சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அவ்வளோ போதும், கொஞ்சமாக ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் இல்லாதவங்க ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இருந்தால் நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். பெருஞ்சீரகம், கறி மசால், பட்டை, இலை இதெல்லாம் போட்டாச்சு. அது லைட்டாக வெடிச்சு பச்சை மிளகா, பூண்டு, பச்சை மிளகா, சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கலாம். அப்புறம் லைட்டாக வதங்கினா போதும். அப்படியே நல்லா இது பண்ணால் போதும். அதை வந்து அப்படியே குழம்புல ஊற்றி குழம்பு வந்து ஒரு கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். மூடியெல்லாம் நீ போடக்கூடாது. குக்கர் மூடியெல்லாம் போடக்கூடாது. வேகிறதுக்கு மட்டும்தான் குக்கர் மூடி போட்டு 5 விசில் வச்சு வேக வைக்கணும். இப்போ வந்து எதுவுமே தேவையில்லை. அப்படியே ஊற்றிடணும். ஊற்றியாச்சு. இதை அப்படியே ஒரு கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். எதுவும் வேணாம். எதுக்காக ஒரு கொதினா, நம்ம வந்து இது வச்சுருக்கோம், கலந்த மிளகாய்த்தூள், தேங்காயெல்லாம் தாளிக்க ஊற்றிருக்கோம்ல. இப்போயே பாருங்கள் எவ்வளோ மணமாக வாசனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இதையும் ஊற்றிடணும். ஊற்றி இதோடு ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடணும். பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்குது. இந்த மட்டன் குழம்பு எப்படி வச்சு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஆவி தெரியும். நல்லா கொதிக்குது. அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே.